அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. டெக்னிக்கல் இஷ்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நம்பணும், குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் யாருக்கும் முட்டு கொடுக்கலைங்க, நம்ம சேனலை பற்றி சொல்கிறேன். சண்டே அன்னைக்கு வந்திருக்க வேண்டியது, ஆனால் ப்ராட்பேண்ட் இஷ்யூஸ்னால போட முடியல. பட் இது எப்போ ரெஸ்டோர் ஆகும் அப்படின்னு தெரியல. எப்போ வரும் எப்படி வேணாம் அப்படி சொன்னவர் வராமையே போயிட்டார். அதனால் நாம் அதை விட்டுருவோம். இது எப்படியாவது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஏன்னா ரெஸ்டோர் ஆகாட்டா கூட செவ்வாய்க்கிழமை வெளியில் போயிட்டு எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு முடிவு வச்சுருக்கோம். அண்டு செவ்வாய்க்கிழமை இது பப்ளிஷ் ஆகிற பட்சத்தில் அன்றைக்கு அண்டு டிவிலையும் ஒரு பதிவு வந்திருக்கும். ஸோ நண்பர்கள் தவறாமல் அங்கேயும் போயிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட், இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் நண்பர்களே. இப்போது கிட்டத்தட்ட மறந்தே போயிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு கடந்த வாரம் நடந்த நிகழ்வு அது. திமுகவினர் ஒரு சிலர் இந்த மாதிரி பதாகைகளை பிடிச்சிக்கின்னு இவர்தான் இந்த சார் அப்படின்னு கோஷம் போட்டு கொண்டு இருந்தார்கள். பத்திரிகையாளர்கள் போகிறாங்க, ஏதோ கேள்வி கேட்குறாங்க, அவங்க உடனே பதில் சொல்லாமல் திரும்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இவங்க ஏன் திரும்பி போனாங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க. அவங்க அந்த பதாகை வச்சுருந்தாங்கல்ல, இவர்தான் இந்த சார் அப்படின்றது, இது அரசாங்கத்தின் காவல்துறையின் ஸ்டாண்டுக்கு அகென்ஸ்டா இல்லையா? அதாவதுங்க, முதல்ல போலீஸ் கமிஷனர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சார்னு யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கூட இதை கேள்வி கேட்குறாங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க, எஸ்ஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களிலும் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐடி விசாரணையில் இந்த மாதிரி தகவல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க செய்தி போட்டுனுக்கிறாங்க. இதை வச்சு நிறைய பேர் கருத்து சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் வேறு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த செய்தி அடிப்படையாக வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு மாலை டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வருகின்ற செய்திகள் இதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது, பொய் செய்திகள். இதை யாரும் பரப்ப வேண்டாம், அப்படி மீறி பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திட்டவட்டமாக அவங்க அது சொல்லியிருக்காங்க. அப்போது முதல்ல கமிஷனர் அவர்கள் சொன்னதும் சார்னு யாரும் கிடையாது. இந்த மாதிரி நியூஸ் வந்த பிறகு டிஜிபி அலுவலகத்திலேருந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரி செய்திகள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு. ஸோ இன்றைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரவில்லை. அப்போ சார்னு யாருமே இல்லை அப்படின்றது தான் இப்போதைய நிலையினும் போது திமுகவினரே இவர்தான் அந்த சார் அப்படின்னு போர்டை பிடிச்சி நிற்கிறது தப்பா இல்லையா? இதை ஏன் யாரும் யோசிக்கலைன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அவங்க தான் யோசிக்கல அப்படின்னா எதிர்கட்சிகள் இதை பற்றி யோசிச்சாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது அது வேணா விட்டுருங்க, இதுக்கு மேலே நான் குழப்பறதுக்கு விரும்பலை. இஷ்யூவே மறந்து போச்சு, அப்புறம் இதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்ததாக இது ஒரு சுவையான விஷயம். சுவையான அப்படின்றது லிட்டரலின்னு கூட சொல்லலாம். காட்டுப்பன்றிகள் இந்த காப்பு காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் வெளில வந்தால் அதை பிடிச்சி உள்ளே விட்டுடணும். 1லேருந்து 3 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் என்ன பண்ணுறது? வனத்துறையினர் அதை சுடலாமா? இப்படின்ற விவாதங்கள் எல்லாம் நடந்ததுங்க. இதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், காட்டுப்பன்றி ரொம்ப சுவையாக இருக்கும், அதனால தான் சொன்னேன் சுவையான விஷயம் அப்படின்னு. இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வர பட்சத்தில் இதை மக்களே சுடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். சுடுவதற்கு அப்படின்னா எத்தனை பேர் துப்பாக்கியோட சுற்றுவாங்க? துப்பாக்கி நம்ம ஊரில் எல்லார் கையிலையும் இருக்குதா? அப்போ இதுக்குன்னு சில பேர் தான் இருப்பாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த காட்டுப்பன்றி ஊருக்குள்ளே வந்துடுது இப்படி தான் சொல்லிக்கணுமே தவிர உண்மை என்ன, நாம தான் விலங்குகளுடைய நிலத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுனுக்கிறோம். அது யானையோட வழித்தடமாக இருக்கட்டும், இல்லை சிங்கம், புலி, கரடி, மயில், மான், நரி, இந்த விலங்குகள், பறவைகள் இவங்களோட இடத்த நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி ஆக்கிரமிச்சுட்டு யானை உள்ளே வந்துச்சு, சிறுத்தை உள்ளே வந்துச்சு, இது காட்டு பண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன நியாயங்க இது? இந்த உலகத்தில் நீங்கள் இந்த மனுஷ பையில மட்டும் எடுத்து வச்சுட்டு பாருங்க, ரொம்பவே அற்புதமான இடமாக இந்த பூமி இருந்திருக்கும். நம்மள மாதிரி இந்த மனுஷ பையன் உள்ள வாழ ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த பூமி ஒட்டுமொத்தமாக நாசமாயின்னுக்குது. எந்த விலங்காவது குப்பை போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? காட்டில் எங்கேயாவது குப்பை விலங்கு போட்டுக்குதான்? நாம தான் காட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பையை போட்டு வந்துடுறோம். இன்னைக்கு ஊர் முழுக்க குப்பை தாங்குது, அதில் பிளாஸ்டிக் குப்பை தான் இருக்குது. அரசாங்கம் பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணாதீங்க, மஞ்சள் பை யூஸ் பண்ணுங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் நாம் அதை கேட்கறதே கிடையாது. இந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை எதையாவது தனித்தனியாக போடுங்கன்னா ஏன் இஷ்டம், நான் இப்படி தான் போடுவேன், இப்படி தானே இருக்கோம் நம்ம. அதனால தான் சொன்னேன், மனுஷ பயல மாதிரி ஒரு கேடுகட்ட ஜந்து இந்த பூமியில் மட்டும் இல்லை யூனிவர்ஸ்லேயே பார்க்க முடியாது அப்படின்னு.
இப்போது காட்டுப்பன்றி சுவையாக இருக்கும் அப்படின்னா ஏங்க நம்மளுடைய சுவைக்காக அது வெளில வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் சுட்டு கொள்வது நியாயமா? ரைட்டு, அதுக்கு ஒரு வேளை தீனி கிடைக்கலையோ என்னவோ, இல்லை வழி தெரியலையோ என்னவோ, இல்லை வேற ஏதாவது துரத்தின் அது இந்த பக்கம் ஓடி வந்ததா தெரில, ஏதோ வந்துச்சுன்னா அதை திருப்பி துரத்தி விடுவோமா? அதை விட்டுட்டு அதை சுட்டு கொள்ளணும் சுவையாக இருக்கும்னா ஏங்க காட்டுப்பன்றி தானே, நாட்டுப்பன்றி, வெண்பன்றி, அதுலேயும் யாக்ஷயர்னு ஒரு ப்ரீடு இருக்குது, இதெல்லாம் கூட சுவையாக தானே இருக்குது. அதை வளர்க்கலாமே, அதை ஊக்குவிக்கலாமே. தமிழகத்தில் இந்த கால்நடை கல்லூரிகள் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் காடை வளர்ப்பு, கோழி வளர்ப்புன்ற மாதிரி பன்றி வளர்ப்பு, இதுவும் கோர்ஸ் கற்றுக் கொடுத்துன்னுக்கிறாங்க. அப்போது இந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே ஒரு சப்சிடியோட லோன் வாங்கி கொடுக்கறது, கம்மி வட்டிக்கு லோன் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் இந்த மாதிரி பன்றி இறைச்சி கடை ஆரம்பிங்கோ. ஏன்னா ரொம்ப ரேராக இருக்குதுங்க, சிட்டிக்குள்ளேயே ரொம்ப ரேராக இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஊக்குவிக்கலாம். அப்போ அந்த காட்டுப்பன்றிக்கான தேவை குறையும். அட்லீஸ்ட் அதை வரதை துரத்தி விட்டு காட்டுக்கு போயிரு, ஐயோப்பா வழி தவறி வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விலங்குகள் இந்த இயற்கை சமநிலைன்னு ஒன்று இருக்குது. எந்த விலங்குகளால் எது தழை தோங்குதுன்னு நமக்கு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. அழிஞ்ச பிறகு தான் தெரியும். டெட் ஆஸ் அ டோடோன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பறவை ரொம்ப சாதுவான பறவையாக, அங்கே மனித நடமாட்டமே கிடையாது. ஒரு தடவை ஒரு கப்பலில் அந்த தீவில் எல்லாம் போய் இறங்கிக்கிறாங்க. அந்த மாலுமிகள்லாம் போகும்போது அந்த பறவை யாரா இவன் புதுசாகுதே அப்படின்ட்டு பார்த்துருக்குதுங்க. சாதுவாக பக்கத்தில் நின்றுருக்குது. இவனுங்கள்லாம் அது ரொம்ப சாதுவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதோட இது ரொம்ப சதைப்பற்றோடு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. சுத்தமாக சுட்டு தின்னுப்புட்டானுங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது ஒரு பெரிய மரமாக, நம்ம ஒரு தேக்கு மரம் மாதிரி போல இருக்குது. அந்த மரம் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்னா, இந்த காக்கா கூட பார்த்துக்கிறனால எங்கேயோ போய் சாப்பிட்டு அப்படி செவுத்துல காக்கா எச்சம் விட்டுட்டு போயிடும், அங்கேருந்து மரம் செடி முளைச்சி வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த பெரிய மரம் இருக்கு பாருங்க, அதோட விதைய இந்த பறவை சாப்பிட்டுட்டு ஜீரணமாகி அது எச்சத்தோட வெளில வருமா, அதுதான் முளைக்குமா. அப்படியே அந்த விதையை போட்டால் அது முளைக்காதான். அந்த பறவை அழிஞ்சுது, அந்த மரமும் சுத்தமாக அழிஞ்சுது. இந்த மாதிரி காட்டுப்பன்றிகளை நம்ம அழித்து விட்டோம் இல்லை குறைத்து விட்டோம்னு சொன்னால் அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றது வந்த பிறகு தான் தெரியும். அதை நம்மளால சரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பன்றிகளை அந்த இறைச்சி இதை ஊக்குவிச்சோம் அப்படின்னு சொன்னால் காட்டுப்பன்றிக்கான அந்த பிரச்சனை குறையும்னு நினைக்கிறேன். இப்போது மட்டன் 1200 1300 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாராலையும், முக்கியமாக அந்த ஏழை உழைப்பாளிகளால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்குதுங்க. பட் பன்றி இறைச்சி அப்படின்றது விலையும் கம்மி, டேஸ்ட்டும் அதிகம்ன்றாங்க. இப்போது உழைப்பாளிகள், இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்கள், அவர்களுடைய சாய்ஸ் பீஃப் மட்டும் இல்லை, போர்க்கும் கூட தான் கிடைக்க மாட்டுது. இப்போ காட்டுப்பன்றி சுவையானது அப்படின்னா நாட்டுப்பன்றி, இந்த வெண்பன்றி, இதையும் நம்ம ஊக்குவிக்கலாம். ஏன் காட்டுப்பன்றிலே நம்ம குறியாக இருக்கணும்? அட்லீஸ்ட் இயற்கையாவது காப்பாற்றலாம். அதனால் இது அரசாங்கம் தீவிரமாக யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உணவு திருவிழாலாம் நடத்துகிறாங்க. அதில் சில பேர் ஏன் மாட்டு இறைச்சி இல்லை அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை இருக்குது அப்படின்னு சில பேர் பதில் கொடுத்துருந்தாங்க. ஏன் பன்றி இறைச்சி இல்லைன்னு வேற கேட்கலாமா நம்ம? இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டு போட்டோம். எந்த வெஜிடேரியனையும் நம்ம கையை பிடிச்சி இழுத்து நீங்கள் இதை சாப்பிட்ணுன்னு கம்பல் பண்ணல. எப்படி? எந்த வெஜிடேரியனையும் நம்ம கம்பல் பண்ணல. இஷ்டப்படுறவங்க சாப்பிட்றாங்க, கஷ்டப்படுறவங்க இந்த விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்களும் வாங்கி சாப்பிட போகிறாங்க. அந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். ஏன் பண்ணக்கூடாது? என்னங்க பொங்கலும் அதுவுமா பன்றி அப்படின்றீங்களா? என்னங்க சக்கரை பொங்கல், வடகரி, பன்னிக்கறி, சந்தான காமெடி, அதே மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு போக வேண்டியது தான். அடுத்ததாக அண்ணன் சீமான் அவர்கள் போன வாரம் மட்டும் இல்லை, இந்த வாரமும் அவரை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. அவரும் நிறைய பேசினுக்கிறாருங்க. அதாவது அவர் பெரியார் அவர்கள் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னதற்கான ஆதாரங்களை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 10 மணிக்கு அவர் வீட்டுக்கு வரேன், அவரோட விவாதம் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் கூட ஏதோ சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இப்போது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு புத்தகத்தை காண்பிக்கின்றார்கள். அதில் அவர் இந்த புத்தகத்தில் அப்படி இருக்குது, இந்த கலாச்சாரத்தில் இப்படி இருக்குது, இதையெல்லாம் சொல்லியிருக்காரே தவிர சீமான் என்ன சொன்னாரோ வெர்பாட்டிம் அந்த மாதிரி அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் ஆதரவாளர்கள், அதுக்கப்புறம் ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள்லாம் கூட ஒரு புத்தகத்திலிருந்து கோட் பண்ணி, இதை பாருங்க, சீமான் என்ன பேசியிருக்காரோ வெர்பாட்டிம் அதை பெரியார் அவர்கள் பேசியிருக்காரு, அதற்கான ஆதாரம் இந்த புத்தகம் அப்படின்னு கொண்டு வராங்க.
இப்போ இந்த பக்கத்துல இருந்து பெரியார் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, அந்த புத்தகத்தை எழுதினதே அவர் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர், நான் சீமான் ஆதரவாளர், அவர் அப்படிதான் எழுதுவார், அது பொய் அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரும்பாலும் இந்த திராவிட உணர்வாளர்கள், ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னும் போது ஒரு புத்தகத்தை கொண்டு வருவாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கு பாரு அப்படின்னு. அது கவர்மெண்ட் கெஜெட் கிடையாது, யாரோ எழுதின ஒரு புத்தகமாக இருக்கும், அதில் இருக்கு அப்படின்வாங்க. அப்போ நீங்க யாரோ எழுதின ஒரு புத்தகத்தை கொண்டு வரும்போது அந்த பக்கத்துலேருந்து அவங்க யாரோ ஒரு எழுதின புத்தகத்தை கொண்டு வந்தால் அதை தப்புன்னு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க ஒரு புத்தகத்திலேருந்து கோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்க ஆதரவாளராகவோ இல்லை கட்சினா கட்சி உறுப்பினராகவோ இருக்க தொட்டு தான் உங்களுக்கு சாதகமான கருத்து இருக்கு நீங்க கோட் பண்றீங்க. அதே மாதிரி அவரும் அவருக்கு ஆதரவானவர் இல்லை கட்சிக்காரர் அந்த புத்தகத்திலேருந்து கோட் பண்ணா அதை தப்புன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த புத்தகத்தில் இருக்கிறதே பொய் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகி எவ்வளோ நாளாச்சு? ஏன் இது வரைக்கும் யாரும் அதை தடை பண்ணலை? அட்லீஸ்ட் இப்போ வெளிச்சத்துக்கு வந்த பிறகாவது அதில் வந்து பொய்யான விவரங்கள் இருக்கின்றது அப்படின்னு யாராவது தடை பண்ணாங்களா? தடை பண்ணாத வரைக்கும் அப்போ அவங்க அதுலேருந்து கோட் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அது கோர்ட்டுக்கு கேஸாக போகுமா, என்ன ஏது, கைது செய்யப்படுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவருக்கு வந்து ஒரு அருமையான முன் உதாரணம் இருக்கின்றது. என்னன்னு கேட்குறீங்களா? அண்ணன் திருமா அவர்கள், அவர் வந்து இந்த மாதிரி இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டாங்க, விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் தரப்பு வாதத்தை எல்லாம் கேட்ட பிறகு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து மனுஸ்மிருதியில் இருந்த விஷயத்தை அவருடைய வார்த்தைகளில் சொல்லியிருக்கின்றார், அதனால அவர் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார். இதுதான் அந்த தீர்ப்பு சமீபத்தில் வந்தது நாம பார்த்தோம். அப்போ என்ன பண்ணலாம், ஒருவேளை சீமானுக்கு எதிராக வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு கேஸு போகும்போது அப்போ இவர் சொல்லலாம், இப்போ அந்த பெரியார் ஆதரவாளர்களே இந்தந்த மாதிரி அவர் பேசியிருந்தாரு, வெர்பாட்டிம் பேசலை, இதைத்தான் சீமான் இந்த மாதிரி திரித்து பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த புத்தகத்தையே எடுத்து, அவர் கட்சிக்காரோட புத்தகம் கூட வேணாம், அந்த புத்தகத்தை எடுத்து கரெக்டுங்க, இதில் இருக்கிற விஷயங்களை அவருடைய வார்த்தைகளில், சீமான் அவரோட வார்த்தையில் சொன்னார், ஏற்கனவே வந்து திருமா அவர்களுக்கு அந்த கேஸில் கொடுத்த தீர்ப்பு இருக்கு, அதே மாதிரி அவருடைய வார்த்தைகளில் சொன்னதுனால அவரை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தால் இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு விலையில ஆலோசனை கொடுத்துக்கிறோம், அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கொடுத்துட்டு போவோம், அவருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று பாருங்க, இது வந்து திருமா அவர்கள் மனுஸ்மிருதியில் இருந்த விஷயங்களை அவர் வார்த்தையில் பேசினார். சரி, இந்த மனுஸ்மிருதி அப்படின்றது எழுதினது யாருன்னா ஏதோ மனு அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை யாராவது பார்த்துக்கிறாங்களா? அந்த புத்தகத்தில் இருக்கிறத பேசினார் அப்படின்ற வாதம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்த பக்கம் சீமான் ஆதரவாளர், நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அதில் வெர்பாட்டிம் இருக்கு அப்படின்ட்டு சீமான் ஆதரவாளர்கள் கோட் பண்ணுறாங்க இல்லையா? இதை பாருங்க, இந்த புத்தகம் எழுதினது யாருன்னு தெரியும், உயிரோட இருக்கிறார், இதோ அவரை கூட்டின்னு வந்து நான் கோர்ட்டில் நிறுத்தினேன். அதே மாதிரி பப்ளிஷர் யாருன்னு தெரியும், என்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியும், எப்போ எழுதினார்ன்றது தெரியும். அப்போ இந்த புத்தகத்திலேருந்து நான் கோட் பண்ணா தப்பா அப்படின்னு கேட்டால் அது கூட ஒரு வேலிட் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, முதல்ல கேஸ் வருதா அப்படின்றத பார்ப்போம், அதுக்கப்புறமா என்ன ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்ததாக அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அதாவது பெரியாரை பற்றி இந்த மாதிரிலாம் நிறைய சர்ச்சை பேச்சுகள் வந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? இதை வந்து பிறப்பிலேயே சந்தேகம் எழுகின்றதுன்ற மாதிரி பேசியிருக்காருங்க. அவர் மூத்த அரசியல்வாதி, பெரியார் அவர்கள் காலத்திலிருந்தே அவர் அரசியலுக்கு வந்து விட்டார். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும், அவர் இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாம். ஆனால் இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காருங்க. அட்லீஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகாது, அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பெரியார் அவர்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவர் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னா இப்போ திமுகவே உருவாகியிருக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட அவர் வந்து முதலமைச்சரான பிறகு முதல் பேட்டியில் பொம்மை இதழுக்கு தான் கொடுக்குறாரு, அது ஒரு சினிமா மேகசின். அதில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த வெற்றி அடைந்து விட்டீர்கள் 77 சட்டமன்ற தேர்தலில், அண்ணா அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை நண்பர்கள் பல பேர்கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் தவிர மற்ற எல்லாரும் சொன்ன வார்த்தை, இந்த வெற்றியை அண்ணா அவர்கள் காலடியில் சமர்ப்பித்து அண்ணா நீங்களே அந்த சிஎம் போஸ்ட்டை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் நானாக இருந்தேன்னா பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாருங்க,
அண்ணா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அந்த அக்டோபர் மாதம் நிகழ்வு நடந்தே இருக்காது, அதிமுக தோன்றி இருக்காது, நான் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டிய துர்பாகிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காதுன்னு சொல்றாருங்க. பெரியாரை எதிர்க்கக்கூடாது அப்படின்ற கருத்துல உறுதியாக இருந்திருந்தால் திமுகவே தோன்றி இருக்காது. அண்ணன் துரைமுருகன் அவர்களே ஒரு மீட்டிங்ல பேசினார், அந்த வேலூருக்கும் திமுக கழகத்தின் அந்த தோற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ரொம்ப தமாஷா சொன்னார் அண்ணன் அவர்கள். நீங்களாம் அதை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் அவர்களது திருமணம், அதற்கான எதிர்ப்பு, அதனால்தான் திமுகவே உருவானது. அந்த காலகட்டத்தில் இவங்க அவங்கள என்ன பேசினாங்க, அவங்க இவங்களை என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்றது வரலாறு, அதை யாரும் மாற்ற முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் காப்பி ரைட்டுன்னு புத்தகத்தை ஒழிச்சு வச்சிங்க அப்படின்லாம் இல்லை. இது பப்ளிக் டொமைன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அப்போது அன்னைக்கு அவ்வளோலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இன்னைக்கு ஒருத்தர் எதிர்கேள்வி கேட்குறாருன்னா உடனே பிறப்பிலேயே சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னா, ஏங்க நீங்கள் காட்டாத எதிர்ப்பா, பேசாத பேச்சா, அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஏதோ கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துட்டு கல் எறிகிற மாதிரி இல்லையா? இத்தனை வருட அரசியல் அனுபவம் சாதுரியம் உடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே இப்படி பேசுகிறாருன்னு போது என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கடைசியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவர் அயலகத் தமிழர்கள் அவர்களெல்லாம் சந்தித்து அந்த உரையாற்றும் போது என்ன சொல்றாரு, வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் அவர்கள் தமிழ் கற்றுக்கிறதுக்கு, நமது பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும். இதுக்கு ஏதோ 10 கோடியில் ஒரு திட்டம் ஒன்று அறிவித்திருக்கின்றார். நல்ல திட்டம் தான். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்துருவோமே, நமது பாரம்பரியம் கலைகள் அப்படின்னு சொன்னால் தெருக்கூத்து அப்படின்றது நமது பாரம்பரியம். ஆனால் இன்னைக்கு தெருக்கூத்து எத்தனை பேர் பார்க்குறோம்? சிட்டியில் இருக்கவங்கள விடுங்க, தெருக்கூத்து சான்ஸே கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. ஆனால் அட்லீஸ்ட் எவ்வளவோ விஷயங்களை டிவியில் பார்க்குறோம்ல, மக்கள் தொலைக்காட்சியில் தொடர்ந்து இந்த தெருக்கூத்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. எத்தனை பேர் பார்க்குறோம் சொல்லுங்கள்? அதில் அந்த மாதிரி நிகழ்ச்சி வருதுன்னாது நமக்கு தெரியுமா? நீங்கள் எங்கேயும் தேடின்னு கிராமத்துக்கு போக வேண்டாம், டிவியில் காமிக்கிறாங்கள, இலவசமாக காமிக்கிறாங்கல்ல மக்கள் தொலைக்காட்சியில், அதை கூட நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இது நமது பாரம்பரியம் தானே, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சு கட்டின்னு வராமல் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், நமது பாரம்பரிய மங்கள இசை வாத்தியங்கள் அப்படின்னா நாதஸ்வரம், தவில். ஆனால் இன்றைக்கி கல்யாணத்தில் ஏதோ நாதஸ்வரம் வச்சுருக்காங்க, ஆனால் அதில் கூட ரிசப்ஷனில் மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செண்டை மேளம் இது தாங்க இருக்குது. கல்யாணத்தை தவிர மற்ற நிகழ்ச்சிகளில், அது கடை ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்லை கட்சி விழாவாகட்டும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த செண்டை மேளஞ்சான். அவங்க ஒரு ஆஃபீஸை இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க பொழுது, பர்மனெண்ட்டாக இங்கே இருப்பாங்க போல. இது எதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும், டிக்கெட் சார்ஜ், இங்கே தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு. நமது பாரம்பரியம், அந்த நாதஸ்வரம் தவில் வித்வான்கள் அவங்கெல்லாம் தவிக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளி போட்டு இந்த செண்டை மேளத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த பாரம்பரியம் கலாச்சாரத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அடுத்தது தமிழ் மொழி. அதாவது இந்த 2K கிட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் ஜென்சி, இப்போ ஜென் ஆல்ஃபா வேற வந்துருச்சு அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாக் ஷோலெல்லாம் பார்க்குறோம், எனக்கு தமிழ் பேச தெரியுங்க, நான் எதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. நான் வேலை செய்கிறது கோடிங்கு அதெல்லாம் இங்கிலீஷில் தான். என்னுடைய கலீக்ஸோட கூட நான் இங்கிலீஷுக்கு தான் மெயில் அனுப்புகிறேன், தமிழில் கிடையாது. தமிழ் பேச தெரிஞ்சால் போதாதா? நான் பஸ்ஸில் போகிறேன் இல்லை ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னா தமிழில் பேச போகிறேன், நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஜெனரேஷனை நம்ம வளர்த்து விட்டுனுக்கிறோம். அப்போது அயலகத்தில் இருக்க பசங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேருக்கு தமிழை தப்பு இல்லாமல் எழுத தெரியும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும். அடுத்தது, தப்பாக இருந்தாலும் தமிழை எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுக்கணும். ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் வாழ்க தமிழ் வளர்க இந்த போர்டையே படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது இல்லிட்ரேட் இல்லை, ஏன்னா தமிழகத்தில் இல்லிட்ரேட்னு நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. இந்த மெத்த படித்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தமிழ் படிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே தமிழை வளர்க்கணும். தமிழ் ஒரு பாடமாக படித்தாதான் இங்கே +2லேருந்து காலேஜ்லேருந்து நீ முடிச்சுட்டு போக முடியும் அப்படின்ற நிலைமையை நம்ம உருவாக்கியிருக்கோமா? தமிழுக்காக நாங்கள் இவ்வளோலாம் செய்கிறோம், நம்ம இதை செய்ய முடியலையே நம்மளால. சரிங்க, சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். நமது கழக கண்மணிகள் 2 கழகமாக இருக்கட்டும், எதுக்குங்க தமிழ் வேண்டான்னு சொல்கிற, தமிழுக்கு கெட் அவுட்டுன்னு சொல்கிற சிபிஎஸ்சி சிலபஸ் நமக்கு வேண்டாம். சமச்சீர் கல்வி அதில் நம்ம ஸ்கூல் நடத்துவோம்.
நமது சிலபஸ் அதுல நடத்துவோம் அப்படின்ட்டு நேரா சிபிஎஸ்சிலேருந்து இந்த வருகின்ற அகாடமிக் இயர்ல கபால்னு எல்லாரும் ஸ்டேட் போர்டுக்கு மாறிடுங்க. செய்வீங்களா? ஏங்க இப்ப மட்டும் மத்திய அரசோட பாடத்திட்டம் தான் வேணுமா? இதுல அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்க கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க, எங்க பசங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. என்ன பண்றது, நம்ம கழக கண்மணிகளே மாநில சிலபஸ் இல்லாம மத்திய சிலபஸ் தானே பள்ளியோட நத்தினுக்கிறோம். அப்புறம் நீங்க பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்கன்னா என்னத்தை பார்த்துக்க போறோம் நம்ம? ஏன் சொல்ல வேண்டியது தானே நம்ம கழக கண்மணிகள் கிட்ட. எதுக்குங்க நீங்க சிபிஎஸ்சி எல்லாம் நடத்தாதீங்க, ஸ்டேட் போர்டுக்கு வாங்க அப்படின்னு யாராவது சொல்லிக்கிறாங்களே? கொள்கை வேற, வியாபாரம் வேற, அது வேற ஒருத்தர் சொல்லிட்டு போட்டாரு. சரி, கத்துக்கிட்டோம், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அங்க போய் நம்ம அந்த தமிழ் இதுதான் நமக்கு உறவு, மொழிதான் பாலம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க தமிழ் படிக்காம ஒருத்தரால காலேஜ் டிகிரி வாங்க முடியாது அப்படின்ற நிலைமையை உருவாக்க வேண்டியது நமது கடமையா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த தமிழர் திருநாளையாவது இந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம். தமிழ்நாட்டில் தமிழை ஒரு பாடமா படிக்காம நீ டிகிரி வாங்க முடியாது அப்படின்றதுக்கான சட்டத்தை நாம கொண்டு வருவோம். அப்போதான் தமிழ் வளரும். இல்லைன்னா ஒரு சில தமிழர்கள் மட்டும்தான் வளருவாங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.